எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி திமுக, அதிமுகன்னு பார்த்துட்டே இருந்தோம். கடந்த ஒரு 50 வருஷமாக ஆட்சியை வந்து அங்கே கையில் கொடுத்துட்டோம். திமுகவும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியில் எனக்கு குறை இருக்குது, ரொம்ப ரொம்ப குறை இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த திருத்தணி இஷ்யூ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏகப்பட்ட இஷ்யூ இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்து ஆட்சியில் நடக்காமல் இருக்கணும். அதனால் விஜய் வந்தார்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஓட்டு வந்து விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். விஜய் வந்திருக்காரு. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த வர தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். அப்போ நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். சொல்கிறவங்க சொல்லுவாங்களாம். ஸோ நான் இப்போ என்னோட கருத்து என்னன்னா, உடனே வந்துடுவாருன்றதுன்னு சொல்லலை. ஸோ முதலமைச்சராக ஆயிடுவாருன்னு சொல்லலை. ஸோ எதிர்கட்சியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிர்கட்சியாக இருக்கும் போது அவருக்கு ஒரு பயம் வரும். ஸோ எதிர்கட்சியில் வந்து இப்போ எதிர்கட்சி வந்து பார்த்திங்கன்னா அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதே இல்லை. ஸோ நாங்கள் தான் அண்ணன் போஸ்ட்டில் அவர் வந்து ரொம்ப இதாக இருக்கார். ஆனால் இப்போ விஜய் வந்துட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம எதிர்த்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். யோசிச்சு பண்ணுவாங்கன்னு. ஸோ என்னோட ஓட்டு வந்து விஜய்க்கு தான். கண்டிப்பாக டிஎம்கே தான் நல்லா இருக்குண்ணா. ஸ்டாலின் சரி இப்போ நல்லா ஆட்சி நல்லா இருக்குது. மக்களுக்கு நிறையா நல்லா செய்கிறாரு. குழந்தை கல்விகளுக்காக நல்லா செய்கிறாரு. சரிண்ணா, வெளிநாடு போய் படிச்சுட்டு வர்றது குழந்தைங்க அதெல்லாம் வாய்ப்பு தராரு. மகளிர்களுக்கு நல்லா பஸ் உதவி நிறையா உதவி செய்கிறாரு. மகளிருக்கு இப்போ 2000 அடுத்து பண்ணுறாரு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய உதவி செய்கிறாரு. அடுத்து வந்து இன்னும் நல்லா இருக்கும். அவர் செய்ய நல்லா பள்ளிக்கூடங்களுக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு நல்லா செய்கிறாரு. பசங்க பிள்ளைகளுக்கு காலை உணவு சாப்பாடு, மதியம் சாப்பாடு இதெல்லாம் நிறைய செய்கிறாரு. படிப்புகளுக்கு நல்லா செய்கிறாரு. வெளிநாடு போய் படிச்சுட்டு வரலாம். நல்லா அருமையாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். டிஎம்கே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், அது நல்லா இருக்குங்க. நல்லா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. பெண்களை மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒவ்வொருத்தர் அது மாட்டு கட்சியெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. எதிர்கட்சி அப்படிதான் பேசுவாங்க. எதிர்கட்சி அப்படிதான் பேசுவாங்க. டிவிக்கு வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓட்டு பிரிப்பு அப்படி அந்த டிவிக்கு வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. விஜய் காரணம் என்னன்னா, இப்போ வந்து 2 அரசியலுமே வந்து ஊழல், புரியுங்களா? ஆனால் வந்து விஜய் வந்து புதுசாக வர்றாரு. புதுசாக வரும்போது அவருக்கு வந்து ஒரு எடுத்து செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளும் கிடச்சிருக்கு. அனுபவம் உள்ள ஆள் செங்கோட்டையன். அவர் நல்ல அனுபவசாலி. ஆனால் அவருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இவருக்கு என்னால் முடியும். ஆனால் கட்சியை ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு இவரால் இப்போ முடியும். 2 கட்சியுமே வந்து ஊழல். 2 கட்சியுமே வரக்கூடாது என்னையே கேட்ட அளவு. நான் வந்து அப்பையிலேருந்து வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறேன். ஆனால் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறதில்லை. இந்த பையனை விஜய்க்கு தான் போடுறது. சத்தியமாக விஜய் ஜெயிப்பார். அனுபவம் இல்லைங்கிறதுக்கு அனுபவம் உள்ள ஆள் இருக்குது. அவருக்கு அனுபவம் எல்லாம் செய்யவர். வந்தால் எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறேங்கிறாரு. கிராமத்துக்கு ஸ்கூல் கொண்டு வர்றேங்கிறாரு. அது மாதிரி ரோடு வசதி செய்கிறேங்கிறாரு. அதே நம்மளுக்கு போதுங்கிறேன். இவருக்கு எந்த ஒரு இலவசமும் தேவையில்லைங்கிறேன் நான். ஆமாம், வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னென்னா ஊழல் சார். எல்லாமே ஊழல் செய்யும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஏடிஎம்கே ஒரு நல்ல கட்சின்னு நான் சொல்லலை, டிஎம்கேயும் நல்ல கட்சின்னு சொல்லலை. ஆனால் இவர் வந்து கட்சிக்கு புதுசாக வர்றாரு. வந்தவரை புதுசாக ஒரு ஆட்சியில் வைப்போமே, அந்த ஒரு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுவோமே, அது மாதிரி தான் என்னுடைய எண்ணம். வருவார். விஜய் தான் ஜெயிக்கிறார். விஜய் தான் முதலமைச்சர். அதாவது கலைஞர் அண்ணாவை வச்சு கலைஞர் வந்தார். நல்லா கேட்டுக்கிறேன். கலைஞரை வச்சு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா வந்துச்சு. ஜெயலலிதாவை வச்சு ஓபிஎஸ் வந்தார். ஓபிஎஸை வச்சு எடப்பாடி வந்தார். புரியுங்களா? கருணாநிதியை வச்சு இவர் ஸ்டாலின், முக ஸ்டாலின் வந்தார். இப்போ ஸ்டாலினை வச்சு அவர் மகன் வந்திருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் சுயம்பா வர்றாரு விஜய்னா எப்படி சார்? இவர் எந்த ஒரு கட்சியிலையும் இல்லை, எந்த ஒரு கட்சி சப்போர்ட்டும் இல்லை. இவராக வர்றாருன்னா எப்படி? தைரியம், அந்த தைரியம் தான் முக்கியம். சத்தியமாக வருவார். திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். திமுக வந்ததுன்னா பாருங்கள், எங்கெங்கேயோ மத கலவரங்கள் நடக்குது. இவர் எல்லாத்துக்குமே அரணாக நிற்கிறாரு. எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது, எல்லா மதத்துக்குமே கொஞ்சம் ஒரு பாதுகாப்போடு இருக்கார். யாராக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போயிடுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மத கலவரம் நடக்காத பூமியாக வந்து தமிழகம் இருக்குது. ஆனால் மேலும் மேலும் இவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் ஒரு முறியடிச்சு தான் கொண்டு போகிறாரு. அதனால் திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் புதுமை பெண் திட்டம், அப்புறம் அந்த மாணவர்களுக்கு பசங்களுக்கு அதுவும் மாதம் 1000 ரூபா அந்த திட்டங்கள் இருக்குது. அப்புறம் அவங்க வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் இருக்குது.
அது போக என்ன சொல்கிறது, மகளிர் உரிமை தொகையை கூட்டி கொடுக்குறாரு, ஜாஸ்தியாக பண்ணுறாரு. அது போக மேக்சிமம் ஆட்சியில் எந்த குறையும் இல்லைண்ணா. திவிக வந்து சீட்டெல்லாம் வாங்காதுன்னா ஓட்டு பிரிக்கும், அவ்வளோதான். மீண்டும் ஸ்டாலின் தான். டிவிக்கு ரொம்ப நாள் அவங்களே ஆண்டுட்டு இருக்காங்க. ஒரு டைம் சான்ஸ் கொடுக்கலாம்ல, வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பண்ணுவாங்கன்னு நினச்சி நிறைய பேர் ஓட்டு போட்டோம். இவர் பண்ணுவான்னு நினைக்க வேணாம், வந்துட்டு பண்ணிட்டோம், அதனால் இவர் ஓட்டு போடுவோம். அப்படின்னு பார்த்தா கலைஞர் வரும்போது அவருக்கு அனுபவம் இல்லை, எம்ஜிஆர் வரும்போது அவருக்கு அனுபவம் இல்லை, அப்போ இவருக்கு அனுபவம் இல்லை, வந்ததுக்கப்புறம் அனுபவம் வரட்டும், அவ்வளோதான். இப்படி சான்சஸ் இருக்குது. மக்கள் கணிப்பு தான், எப்படி தெரியாது. டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் தான். ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு. பொம்பளை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே நல்லது பண்ணுறாப்புல. எந்த பிரச்சனை நல்லா இருக்குது. அவர் இருந்தால் நல்லாயிருக்கும். மீண்டும் மீண்டும் நல்லா ஆட்சி பண்ணுவார். இப்போ இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான், எந்த மாற்றம் இல்லை. அது நம்ம மட்டும் இல்லை, வெளிநாட்டு உள்ள மக்களும் சொல்லியிருக்காங்க. வந்தால் ஸ்டாலின் ஐயா வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா அவர் அது சொல்லாதேன்னு சொல்ல எல்லாமே செஞ்சுருக்காரு. சொல்கிறது சொல்லாதையும் ஸ்கூல் பிள்ளைங்க நல்லா செஞ்சுருக்காரு. காலை உணவு திட்டம், கருண் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா, பெண்களுக்கு 1000 ரூபா, இப்போ எதிர்பார்க்காத 5000 போட்டு விட்ருக்காரு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும். அதனால் இன்னும் சொல்லாத செய்வார். நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படிலாம் கிடையாது. யார் அப்படி அது சரி, இதுக்கு முன்னாடி பீகாரில் 10,000 அது அப்போ என்ன சொல்கிறது, பீகாரில் 10,000 போட்டு திரும்பி அக்கௌண்ட்டில் திரும்பி தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இது அப்படிலாம் கிடையாது. இவர் வந்தால் நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நிம்மதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் வந்தால் நல்லா படிப்பு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நான் படிக்கிறதுக்கு நல்ல வசதி. அது வாய்ப்பு இல்லை. ரசிகர் நடிகர் பற்றி தான் அவரை பாராட்டலாம், ரசிகர் தான் பாராட்டலாம். டிவிக்குன்னா அது வந்து வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இவர் வந்தால் ஸ்டாலின் வந்து நல்லாயிருக்கும். வர எந்த மாற்றம் இல்லை. மேலும் மக்களுக்கு நல்லது பண்ணுவார், அந்த மாற்றம் இல்லை. டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்குங்க. ஏன்னா அவர் சொந்த பணத்தை வச்சு மக்களுக்கு செலவு பண்ணணும்னு ஒரு ஆசையில் வராரு. அவர் சொந்த பணத்தை தான் இது வரைக்கும் மாநாட்டிலையும் சரி, பொது விஷயத்துலையும் சரி, ஏதாச்சும் ஒரு சம்பவம் உயிரிழப்பு நடந்தால் அவர் சொந்த பணத்தை கொடுக்குறாரு, மக்கள் பணத்தை அவர் கொடுக்குறதில்ல. அப்படின்னும் போது வருங்காலத்தில் அவர் சிஎம்மாக வந்தால் கண்டிப்பாக அவர் மக்களுக்கு நல்லதை பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து 200 கோடி பணம் வாங்கிட்டு அவர் வந்து படத்தில் நடிச்சுட்டு அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் அப்படி பண்ணலை. அவர் என்ன வளர்த்து விட்ட மக்களுக்கு நான் ஏதோ நல்லது செய்யணும்னு வராரு. அதுக்கு வழி என்னவோ அதை தான் அவர் பார்க்குறாரு. அதுக்கு வழி 2026 அவர் முதலமைச்சர் ஆகிறது. அனுபவம்ன்றது வந்து ஒரு நாளில் வந்து எதுவும் ஒன்று நம்ம கையில் எடுத்து வச்சிட முடியாது. நாளுக்கு தான் அனுபவம் என்பது வரும். அப்படின்னும் போது அவருக்கு கண்டிப்பாக அந்த அனுபவத்தை கண்டிப்பாக கற்றுப்பார். வந்து என்ன பண்ணார், கண்டிப்பாக நல்லது தான், கெட்டது எதுவும் பண்ண மாட்டார், ஊழல் பண்ண மாட்டார், மக்கள் பணத்தை ஒரு ரூபா கூட அவர் கையில் தொட மாட்டார். பணம் எவ்வளோ அவர்கிட்ட இருக்குது, அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் வராரு. டிஎம்கே ஏடிஎம்கே வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒன்லி டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே தானே, அதை பார்த்துருக்கோம். இதையுமே புதுசாக பார்க்கணும். நான் நம்பிக்கை தர மாரி நடந்தால் அடுத்த வாட்டி முயற்சி பண்ணலாம். இப்போ எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ இருக்கிறதே திருப்தியாக இருக்குது. இதே இருந்தால் பவன் எதிர்பார்க்குறோம். இல்லை, நம்ம எதிர்பார்த்ததாலும் நல்லதாக இருக்குது. நம்ம ஒன்றும் எதிர்பார்ப்பு அதிகம் இல்லை, பரவாயில்ல. எலெக்ஷன் இல்லாட்டாலும் மாதம் 1000 தந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அதுக்கு முன்கூட்டியே தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் கண்டினியூ பண்ணுறாங்களா எப்படின்னு. அதுக்கப்புறம் இது வரையிலும் ரன்னிங் தான் இருக்குது. அது 5000 அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை. எப்பயும் 1000 தரமே கொடுத்துட்ருக்காங்க. 3 மாதம் மொத்தமாக கொடுத்துருக்காங்க விஷயம், அவ்வளோதானா. வாய்ப்பு நம்ம ஏஜுக்கு இல்லைண்ணா, சின்ன பசங்க எதிர்பார்க்கலாம். ஒரு 40 நமக்கு இப்போ 40 வயசு தாண்டிட்டோம். நமக்கெல்லாம் அந்த ஐடியாவே கிடையாது. நமக்கெல்லாம் பார்த்தது தான் திமுக தான் எதிர்பார்ப்போம் நம்ம. ஏன்னா அதான் சொல்லிட்டேண்ணா, நமக்கு திமுக தான் நமக்கு செட் ஆகும். கட்சிக்காரெலாம் கிடையாது, அதுக்கோசம் நம்ம அப்படிலாம் இல்லை, நமக்கு அதுதான் செட் ஆகுங்க. பார்த்துருக்கோம், அதாவது பார்த்த வரையும் திருப்தியாக இருக்குது. அதே தான் எதிர்பார்க்குறோம். அப்படி டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. வந்தால் நல்லாயிருக்கும். வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். வந்ததுக்கப்புறம் தானே அவரோட என்ன முன்னேற்றங்கள் என்னென்னு பார்க்க முடியும். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம், அரசியல் தெரியுமா தெரியல. டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். டிவிக்கு வந்தால் நல்லா இருக்குங்க. ஒரு புதுசு மாற்றம் இருக்கட்டுமே. என்ன பண்ண போகிறோம் அதான் பண்ண போகிறாரு. மாற்றம் புதுசாக வந்துடாது. ஒரு மாறுதல் இருக்கட்டுமே. அனுபவம் இல்லைன்னா கற்றுக்க வேண்டியதான். எல்லாம் அனுபவம் தன்னால் வரதா, அனுபவம் கற்றுக்க வேண்டியதான். விமர்சனம் இல்லாமல் இருக்கும். விமர்சனம் எல்லாமே வாழ்க்கையாக வரும், எல்லாம் வரும், எல்லாம் ஏற்றுக்க வேண்டியதான். வாய்ப்பு இருக்கலாம். நான் என்னோடய விருப்பம் டிவிக்கே வரணும்னு. டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
இது புதுசாக ஏதாவது அரசியல் இது மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும். அப்படி அப்படிலாம் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம புதுசாக வரவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல. இப்போ இது எஜுகேஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. வரட்டும், இதே ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் நம்ம. டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு